ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் காவேரி மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். காவேரி மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. எப்போ தான் காவேரிக்கு ஞாபகம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். பர்த்டே செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா காவேரி குட்டி காவேரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கங்கா பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட "நீ பேசாமல் நீ அவரவே சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்" அந்த மாதிரி சொல்லுவாங்க. காவேரியும் ஒரு பக்கம் யோசிப்பாங்க, கண்டிப்பாக இவரை பார்த்தா ரொம்ப நல்லவராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவேரி குட்டிக்கு அம்முக்கும் குழந்தை அம்மா இல்லை, அதனால கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எல்லாமே சூப்பரான வேறு லெவலான எபிசோட வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் காவேரி விஜய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் திருப்பி காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வரும். அதுக்கிடையிலே காவேரிக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா காவேரி என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது விஜயை பற்றி யோசிக்கும்போது ஏதோ இவரை பற்றி நம்ம ஏதோ மறந்துட்டோமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா ஒரு கட்டத்தில் அவர் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. நீயும் விஜயம் தான் ரொம்பவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரி எப்படிலாம் சாக்காக போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.